மக்களுக்கு விஜய் மீது ஈர்ப்பு. மே 4 தீர்ப்பு. தனது பாணியில் விஜய்க்கு ஆதரவளித்த டிஆர். தமிழக தேர்தல் களம் முடிந்து முடிவுகளுக்கான ஒட்டுமொத்த மாநிலமே காத்துக் கொண்டிருக்கும் வேளையில் கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்புகள் நடப்பதாக காரசாரமான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. விஜய் என்ன எம்ஜிஆரா அல்லது என்டிஆரா? இதுதான் இப்பொழுது தமிழக அரசியலில் ஓடிக்கொண்டிருக்கும் ஹாட் டாபிக். இதுகுறித்து பேசிய டிஆர் ராஜேந்திரன், ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனித்துவமான தலையெழுத்து உண்டு என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்துள்ளார். தேர்தலில் ஓட்டுக்கு நோட்டு கொடுக்கும் கலாச்சாரம் குறித்து பேசிய அவர், 1967 இரட்டை விட இப்போது தங்கம் விலை ஏறுவது போல ஓட்டுக்கு விலையும் ஏறிவிட்டது என்று சாடினார். தேர்தல் கமிஷன் கண்காணிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பணப்பட்டுவாடா நடப்பது என்னவோ ஜோராகத்தான் இருக்கிறது. இதை ஜனநாயகம் நேருக்கு நேராக பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறது என ஆதங்களை வெளிப்படுத்தியுள்ளார். விஜய்க்கு 5% அல்லது 15% என பலரும் கருத்து திணிப்பில் ஈடுபடுவதை குறிப்பிட்ட அவர், இதையெல்லாம் மீறியது ஆண்டவனுடைய படைப்பு என்கிறார். மே மாதம் 4 வரும் தேர்தல் தீர்ப்புகளுக்காக மக்கள் ஷார்ப்பாக காத்திருப்பதாக குறிப்பிட்டார். பூச நட்சத்திரம் கடக ராசி 11ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று லாபகரமாக இருப்பதாக குறிப்பிடுகிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பூர நட்சத்திரம் சிம்ம ராசி 10ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அதிகாரத்தில் இருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி 9ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார். அதிர்ஷ்டம் என்பது இஷ்டத்துக்கு வரும், நேரம் என்பது நிதானம் பார்க்காது என்று முத்தைப்பாக கூறியுள்ள டிஆர் ராஜேந்திரன், மே 4 யாருக்கு வெற்றி நடை அமையும், யாருக்கு வேகத்தடை அமையும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என முடித்துள்ளார்.